ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி டைமில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி 4 ஈஸி செம்ம ஹெல்தி டேஸ்டி யூனிக்கான ஃப்ளேவரில் இருக்க சுண்டல் ரெசிபிஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிலக்கடலை பெப்பர் மசாலா சுண்டல், இந்த பாசிப்பருப்பு சுண்டல் இஞ்சி பச்சை மிளகா வாசத்தோட அவ்வளோ யூனிக்காக இருக்கும். ரோஸ் அண்ட் கற்கண்டு காராமணி சுண்டல், அதே மாதிரி பச்சை பயிறு கருப்பட்டி சுக்கு சட்டி போட்டு நிலக்கடலை சுண்டல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த 4 ரெசிபீஸுமே வாங்க செய்யலாம். இன்றைக்கி நான் சுண்டல் செய்கிறதுக்கு 4 வகையான பருப்பு எடுத்திருக்கேன். மஞ்சள் பாசி பருப்பு, நிலக்கடலை, காராமணி பருப்பு, அதே மாதிரி பச்சை பயிறு. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டைமில் ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் எந்த சுண்டல் செய்கிறீங்களோ அந்த பருப்புக்கு ஏற்ற மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாசி பருப்பு வந்து 1 hour ஊறினா போதும். பட் நிலக்கடலையும் காராமணியும் அந்த பச்சை பயிரும் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வேக வைக்கும் போது சட்டுன்னு வெந்து வரும். எப்பயுமே சுண்டல் எந்த பருப்பில் செஞ்சாலும் சரி, குக்கரில் சேர்த்து விசில் விடாமல் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டோன்னா உதுராகவும் இருக்கும். டேஸ்ட்டும் டெக்ஸ்சரும் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாசிப்பருப்பு வந்து 10-12 நிமிஷத்தில் வெந்துடும். நிலக்கடலையும் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா மட்டும்தான் ஆகும். ஏன்னா நல்லா ஊறி இருக்கனால நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு எடுத்திங்கனாலே. இப்போ நான் பச்சை பயிறு மட்டும் முளை கட்டி எடுத்திருக்கேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுட்டு காராமணி நைட்டே ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 10-12 நிமிஷத்தில் ஆவியில் வெந்துடும். இந்த மாதிரி ஓவர் நைட்டு சோக் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா காலையில் சுண்டலை தாளிக்கிறதுக்கோ இல்லை ஈவினிங் காலையில் ஊற போட்டு ஈவினிங்கில் சுண்டல் தாளிக்கும் போது சட்டுன்னு வேலை முடிஞ்சிருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். குக்கரில் வேக வைக்காமல் இந்த மாதிரி ஆவியில் வேக வச்சு பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக உதிராக சுண்டல் எல்லாம் கிடைக்கும். இப்போ பருப்பு எல்லாமே நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு எல்லாமே நான் 1/4 கப்பு தான் எடுத்திருக்கிறேன். அதுக்குரிய அளவுகள் தான் இன்றைக்கி நான் சுண்டல் செய்ய போகிறேன். அளவுகள் எல்லாமே நான் ஒரு வாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக லிஸ்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த சுண்டல் எல்லாம் வேக வச்சோன்னா கண்டிப்பாக ஒரு 5-10 நிமிஷம் ஆற வச்சுட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. முதல்ல செய்ய போகிறது நிலக்கடலை பெப்பர் மசாலா சுண்டல். இந்த பெப்பர் மசாலாவை பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்படியே சன்னா சுண்டலுக்கும் வேக வச்சு பண்ணும்போது சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மசாலா. இப்போ பெப்பர் மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம். லைட்டாக சூடானோன்னு சீரகம், வர கொத்தமல்லி, இதில் வந்து கருப்புளுந்து சேர்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையாக இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூட மிளகு, கடலைப்பருப்பு, இது எல்லாமே இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எண்ணெயிலே போட்டுக்கோங்க. வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலை, கொஞ்சமாக தேங்காய் திருவல், நம்ம அரைச்சி வச்சுருக்க பெப்பர் கடலைப்பருப்பு மசாலா. இது வந்து இந்த 1/4 கப்பு நிலக்கடலைக்கு 1 ஸ்பூன் போதும், சரியாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி பரட்டி எடுத்தால் காரசாரமான அந்த மிளகோட வாசத்தோட டேஸ்ட்டோட அல்டிமேட்டாக இருக்கும் இந்த சுண்டல். அடுத்து மூங்தால் சுண்டல். இந்த சுண்டல் உங்கள் வீட்டுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கீங்கன்னா அன்றைக்கி பெஸ்ட் சாய்ஸ். உபரி நிறைய கொடுக்கும். 1/4 கப்பு பருப்புக்கு தாராளமாக 10 பேர் நீங்கள் கொடுத்துடலாம். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கேட்கவே வேண்டாம். இப்போ பாசி பருப்பை வேக வச்சுட்டு லைட்டாக ஆற வச்சுட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் உதிராக கிடைக்கும். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் திருவின தேங்காய், கொஞ்சமாக இஞ்சி, காரத்துக்கு பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கொத்தமல்லி வச்சுக்கோங்க. இதில் புளிப்புக்காக ஆம்ச்சூர் பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்கணும். இதுதான் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு 2 பல்ஸ் கொடுத்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ சுண்டலை தாளித்து விட்டுறலாம். 1 ஸ்பூன் எண்ணெயில் கடுகு உளுந்தம்பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் தாளிச்சிட்டு வேக வச்சு ஆற வச்சிருக்கிற இந்த பாசி பருப்பை இதில் கொட்டிக்கலாம். பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் அரைச்ச மசாலாவை கொட்டிக்கலாம். நல்லா உதிராக இந்த மாதிரி அரைச்சி வந்திருக்கணும். தண்ணி எதுவும் சேர்க்கலைன்னா தானாகவே இந்த டெக்ஸ்சர் கிடைக்கும். இதில் கொஞ்சமாக திருவின தேங்காய், உப்பு சேர்த்து கலந்துக்க வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். இந்த சுண்டல் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ ஆம்ச்சூர் பவுடர் வேண்டாம், இல்லை வீட்டில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாங்காய், ஃப்ரெஷ்ஷான மாங்காய் ஒரு 4-5 பீஸை கட் பண்ணி போட்டு இதே மாதிரி அரைச்சி எடுத்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக கம்மன்னு இன்னமுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் இந்த பாசிப்பருப்பு சுண்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து
அடுத்தது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இனிப்பு சுண்டல் ரோஸ் ஃப்ளேவரில் கற்கண்டு போட்டு அவ்வளோ எம்மியாக இருக்கும். சின்ன குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி செஞ்சீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. காராமணியை வேக வச்சுருக்கோம்ல, நல்லா கரெக்டாக வேக வச்சு ஆற வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக திருவின தேங்காய் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. சுண்டலுக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதில் வாசனைக்கு 2 ஏலக்காய், கற்கண்டு இனிப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கற்கண்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கற்கண்டு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸோ இல்லை ரோஸ் வாட்டரோ சேர்த்துக்கோங்க. இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் காய்ந்த ரோஸ் இதழ்கள் வச்சுருக்கீங்கன்னா அது கூட போட்டு பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். மிக்சரில் ஒரு 4-5 பல்ஸு கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு இப்போ நம்ம வேக வச்சுருக்க காராமணியை நம்ம கடாயில் சேர்த்துக்கலாம். அரைச்ச இந்த ரோஸ் மசாலா, கொஞ்சமாக நெய், லேசாக உப்பு, ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா இனிப்பு நல்லா தெரியும். ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். அவ்வளோதாங்க. இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி தேங்காவோட நல்லா கோட்டாகி வர வரைக்கும் லேசாக நல்லா வதக்கி விட்டு ஒரு 5-7 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இதில் எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த இனிப்பு சுண்டல் எங்கள் வீட்டு ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். கருப்பட்டி, நிலக்கடலை, சுக்கோட வாசத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கருப்பட்டி சுண்டல். செம்ம ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு கூட சொல்லலாம். பெரியவங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 கப்பு பச்சை பயிரை ஊற வச்சு நாங்கள் வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நான் அதே 1/4 கப்புக்கு திருவின கருப்பட்டி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதும். ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்கணும்னு தேவையில்லை. நம்மளுக்கு பாகு பதம்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் கருப்பட்டி கரைச்சி எடுத்தால் போதும். இதில் 1/4 டீஸ்பூன் சுக்கு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. உங்கள் கருப்பட்டியில் மணல் இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகெயின் இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டி சேர்த்துக்கோங்க திரும்பி. இப்போ கருப்பட்டி நல்லா கரையணும். இதில் கொஞ்சமாக நம்ம வாசனைக்கும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்கும் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுண்டலுக்கு. அதுக்கப்புறமா ஒரு க்ரன்ச்சி ஃபீலிங் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கொடுக்குறதுக்காக நான் நிலக்கடலை எப்போயுமே சேர்த்துக்குவேன். தோல் இல்லாத நிலக்கடலை வறுத்தது. அது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு நிலக்கடலை நிறைய சாப்பிட பிடிக்கும்னா நிறையாவே தாராளமாக சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டி பாகோடையே சேர்த்து நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பருப்பில் நல்ல இனிப்பெல்லாம் சார்ந்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாகு நல்ல நொர பொங்கி கொஞ்சம் திக்காக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சமாக திருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த பாகு இந்த பருப்போட சாரணும். அதனால ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். இந்த கருப்பட்டி பாகில் இந்த பருப்பு நல்லா கலந்து வரணும். இதில் லேசாக எப்பயுமே இனிப்புக்கு சேர்க்குற மாதிரி ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கிளறி விட்டிங்கன்னா அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும். உங்கள் கருப்பட்டியில் இல்லை நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக உப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கருப்பட்டிக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்து நீங்கள் இதே மாதிரி செய்யலாம். பட் கருப்பட்டியில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும். எனக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது. நிறைய போட்டால் பிடிக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் கை நிறையா நான் தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா அந்த பாகெல்லாம் நல்லா இஞ்சி சூப்பராக ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 சுண்டல் ரெசிபியுமே உங்களுக்கு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கூட இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியில் எல்லாரையும் பார்க்குறேன். மீண்டும் நவராத்திரி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.